நம்ம போயிட்டு அதிலிருந்து மீள முடியாமல் அந்த சொல்லக்கூடிய அந்த கதையை அந்த இடத்துல இருந்து நம்மளால மீண்டே வர முடியல. அந்த அளவுக்கு அருமையாக அந்த ஒரு இடத்தையும் ஒரு சம்பவத்தையும் அம்மா அவர்கள் மிக சிறப்பாக விளக்கியிருக்கிறார்கள். அப்ப நமக்கு நம் பள்ளி பருவத்தை நம்ம எடுத்துட்டோம்னாலே என்ன செய்வோம்னா 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் தான் நமக்கு பள்ளி பருவம். அப்ப அந்த பள்ளி பருவத்திலே குழந்தை பருவம் 1 முதல் 5ஆவது வரை படிப்போம். அப்புறம் இடைநிலை பருவம்னு சொல்லி 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் படிக்கிறது இடைநிலை பருவம்னு சொல்லுவோம். அப்புறம் 9ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறது உயர்நிலை பருவம். அப்படிதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இவங்க ரொம்ப ஞாபக சக்தி வேற அம்மாவுக்கு அதிகம். ஏன்னா 3ஆவது படிக்கும் போது இந்த நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொன்னாலும் சரி, அந்த 3ஆவது படிக்கும் போது அவ்வளவு ஞாபகம் இருந்ததா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு அந்த சம்பவத்தையும் உண்மையாக நம்ம உண்மையிலே நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க விளக்கி அதில் இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு கதை மாதிரி கதை நாவல் எழுதியிருக்காங்க. ஒரு 10 தலைப்புல எழுதியிருக்காங்க. 10 தலைப்புல ஒரு 10 விதமான சம்பவங்களை அம்மா எழுதியிருக்காங்க. ஆனால் நமக்கு 10 படம் பார்த்த மாதிரி 10 திரைப்படம் பார்த்தா நமக்கு என்ன உணர்வு கிடைக்குமோ அதை பார்த்தது போல இருக்கிறது. இந்த புத்தகத்தை படித்து வைக்கும் போது ஒரு 10 படம் பார்த்த நிறைவு நமக்கு கிடைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவு அம்மா அவர்கள் மிக மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை பார்த்தோம் என்றால் இதை வெளியிட்டிருப்பவர்கள் காவியா பதிப்பாளர் தான் வெளியிட்டிருக்கிறார்கள். விலை 160 ரூபாய் தான். நம்ம ஒரு டிக்கெட் விலை எவ்வளவு? சினிமா டிக்கெட் போனா ஒரு டிக்கெட்டுக்கு 230 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, 10 படம் பார்க்கிற மாதிரி ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க 160 ரூபாய் செலவழிக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு நூல். அதுல நீங்க கல்லூரி மாணவர்களாக எல்லாரும் வந்திருக்கீங்க, எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் அம்மாவின் சார்பாக மிக மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். அதிலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த நூலானது அவருடைய முதல் நூல். மொழிநடை இருக்கிறது இல்லையா, தேவாரத்துக்காக பேசுவாங்க. நம்ம முதல் தமிழே ஒரு சிறப்பான தமிழ் தெரியும். வந்துட்டாங்க போயிட்டாங்க அப்படிதான் நம்ம பேசுவோம். சில இடங்களில் அந்த தமிழையும் சேர்த்து அம்மா எழுதியிருக்காங்க. அந்த வார்த்தைகள்லாம் எழுதும் போது உண்மையிலே எனக்கு உண்மை அவங்கள பாராட்டுறதுக்கு மொழியில தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அந்த இதெல்லாம் எழுதி அந்த சூழ்நிலையை நாம் கண் முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டணும். நம்மளே வாழ்ந்துவிட்டு மீண்டு வருவது போல இருக்கிறது அவருடைய அந்த எழுத்தாக்கம். அப்ப ஒரு நிகழ்வை நான் சொல்றேன்னா, இப்போ பள்ளிக்கே நம்ம போயிட்டு வரோம். போயிட்டு வந்தா என்ன நடத்துனாங்க உங்க வாத்தியார் அப்படின்னோடனே எங்க வாத்தியாருக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாத்தையும் நம்மகிட்ட கேட்டு நிறைய கேள்வி செய்யறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க அதையே ஒரு என்ன சொல்ல ஒரு சித்திரம் வரைகிறது போல அதுக்கு எந்தெந்த இடத்துல என்ன வார்த்தை போட்டா நமக்கு பிடிக்கும், அந்த இந்த இடத்துல என்ன கலர் கொடுக்கணும், இந்த இடத்துல என்ன ஆளை வைக்கணும், அது மாதிரி நம்ம பார்த்து செய்வோம் இல்லையா. அந்த மாதிரியாக அதுலேயும் அவங்க வாழ்ந்த தேவாலயத்திலே எல்லாமே நடந்த மாதிரி. அதுல அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஆசிரியர்கள். அவருடைய கணவர் அவரும் ஒரு எழுத்தாளர். நம்ம தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கூட்டணியில அவங்க இருக்காங்க, அம்மா அவங்க இருக்காங்க. அம்மா அவர்களை எடுத்துட்டோம்னா அவங்க படித்த ஊரிலேயே, அதாவது அவங்க பிறந்த ஊரிலேயே